அதிகாரம் 6. 4ஆம் அந்தியோக்குவின் முடிவு. மன்னன் அந்தியோக்கு மேற்கு மாநிலங்கள் வழியாக சென்றபோது பெர்சிய நாட்டு எலிமாய் நகர் பொன் வெள்ளி ஆகியவற்றுக்கு புகழ் பெற்றது என்றும் அதன் கோவிலில் மிகுந்த செல்வம் இருந்தது என்றும் கிரேக்க நாட்டை முதல் ஆண்ட மாசிதோனிய மன்னரான பிலிப்புவின் மகன் அலெக்சாந்தர் அங்கே விட்டு சென்றிருந்த பொற்கேடயங்களும் மார்பு கவசங்களும் படைக்கலங்களும் அங்கு இருந்தன என்றும் அறிய வந்தான். எனவே அவன் போய் நகரை கைப்பற்றி கொள்ளையடிக்க முயன்றான். ஆனால் முடியவில்லை. ஏனெனில் அந்த நகர மக்கள் அவனது திட்டத்தை அறிந்திருந்தார்கள். அவர்கள் அவனை எதிர்த்து போரிட்டார்கள். ஆகவே அவன் பின்வாங்கி பெரும் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து பாபிலோனுக்கு தப்பி சென்றான். யூதேய நாட்டை எதிர்த்து சென்றிருந்த அவனுடைய படைகள் முறியடிக்கப்பட்ட செய்தியை அவன் பெர்சியாவில் இருந்தபோது தூதர் ஒருவர் அவனுக்கு அறிவித்தார். லீசியா வலிமை வாய்ந்த படையோடு முதலில் சென்று யூதர்கள் முன் புறமுதுகு காட்டி ஓடிவிட்டான் என்றும் முறியடிக்கப்பட்ட படைகளிடமிருந்து யூதர்கள் கொள்ளையடித்த படைக்கலங்கள் மிகுதியான பொருட்கள் ஆகியவற்றால் அவர்கள் வலிமை மிக்கவர்கள் ஆனார்கள் என்றும் எருசலேமில் இருந்த பலிபீடத்தின் மேல் மன்னன் அந்தியோக்கு செய்து வைத்திருந்த நடுங்க வைக்கும் தீட்டை அவர்கள் தகர்த்தெறிந்தார்கள் என்றும் திருவிடத்தை சுற்றிலும் முன்பு போல் உயர்ந்த மதில்கள் எழுப்பியுள்ளார்கள் என்றும் அவனுடைய நகராகிய பெத்சூரை சுற்றிலும் அவ்வாறே செய்திருக்கிறார்கள் என்றும் எடுத்துரைத்தார். இச்செய்தியை கேட்ட மன்னன் அதிர்ச்சியடைந்து மிகவும் நடுங்கினான். தான் திட்டமிட்ட வண்ணம் நடவாததால் துயரம் தாங்காது நோயுற்று படுத்த படுக்கையானான். கடுந்துயரம் அவனை ஆட்கொண்டதால் அங்கு பல நாள் கிடந்தான். தான் விரைவில் சாகவிருந்ததை உணர்ந்தான். ஆகவே அவன் தன் நண்பர் எல்லாரையும் அழைத்து, என் கண்களினின்று தூக்கம் அகன்றுவிட்டது, கவலையினால் என் உள்ளம் உடைந்து விட்டது, எவ்வளவு துயரத்திற்கு ஆளானேன், இப்போது எத்துணை பெரும் துயரக்கடலில் அமிழ்ந்துள்ளேன். நான் ஆட்சியில் இருந்தபோது அன்பு செலுத்தி அன்பு பெற்றேனே என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். ஆனால் எருசலேமில் நான் புரிந்த தீமைகளை இப்போது நினைவு கூர்கிறேன். அங்கு இருந்த பொன் வெள்ளிக்கலன்கள் அனைத்தையும் கவர்ந்து சென்றேன். யூதேயாவில் குடியிருந்தவர்களை காரணமின்றி அழித்தொழிக்கும்படி கட்டளையிட்டேன். இதனால்தான் இக்கேடுகள் எனக்கு வந்துற்றன என நான் அறிவேன். இப்போது அயல் நாட்டில் துயர மிகுதியாய் அழிந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். அவன் தன் நண்பர்களுள் ஒருவனான பிலிப்புவை அழைத்து தன் பேரரசு முழுவதற்கும் அவனை பொறுப்பாளியாக ஏற்படுத்தினான். தன் மகன் அந்தியோக்குவை வளர்த்து ஆளாக்கி அரசனாக்கும்படி தன் அரச முடியையும் ஆடையையும் கணையாழியையும் அவனுக்கு அளித்தான். 149ஆம் ஆண்டு பெர்சியாவிலேயே மன்னன் அந்தியோக்கு இறந்தான். 5ஆம் அந்தியோக்குவும் லீசியாவும் புரிந்த போர்கள். மன்னன் இறந்துவிட்டான் என்று லீசியா அறிந்ததும் அவனுடைய மகன் அந்தியோக்குவை மன்னனாக ஏற்படுத்தினான். யூப்பாத்தோர் என்று அவனுக்கு பெயரிட்டான். இந்த லீசியாதான் அவனை இளவயதிலிருந்து வளர்த்து வந்திருந்தான். இதற்கிடையில் எருசலேம் கோட்டையில் இருந்த பகைவர்கள் திருவிடத்தை சுற்றி இருந்த இஸ்ரேலரை வளைத்து கொண்டார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து கேடு விளைவித்து பிறவினத்தாரை வலுப்படுத்த முயன்று வந்தார்கள். எனவே யூதா பகைவர்களை அழித்தொழிக்க முடிவு செய்து அவர்களை முற்றுகையிட மக்கள் அனைவரையும் கூட்டுவித்தார். 150ஆம் ஆண்டு அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி கோட்டையை முற்றுகையிட்டார்கள். முற்றுகை மேடுகளும் படைப்பொறிகளும் அமைத்தார்கள். முற்றுகைக்கு உள்ளானவர்களுள் சிலர் வெளியே தப்பி வந்தனர். இஸ்ரேலில் இறைப்பற்றில்லாத சிலர் அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர். இவர்கள் எல்லாரும் மன்னனிடம் சென்று முறையிட்டார்கள். எவ்வளவு காலம் எங்களுக்கு நீதி வழங்காமலும் எங்கள் உறவின் முறையினரை பழி வாங்காமலும் இருப்பீர்? நாங்கள் உம்முடைய தந்தைக்கு பணிபுரிவதிலும் அவரது சொற்படி நடப்பதிலும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதிலும் மகிழ்ச்சி கொண்டிருந்தோம். இதனால்
எங்களுடைய மக்களின் மைந்தர்கள் கோட்டையை முற்றுகையிட்டார்கள், எங்களுக்கு பகைவர்கள் ஆனார்கள். கண்ணில் பட்ட எம்மவர் எல்லாரையும் கொலை செய்தார்கள், எங்கள் உரிமை சொத்துக்களை பறித்து கொண்டார்கள். எங்களை மட்டுமல்லாமல் அவர்களின் எல்லையை சுற்றிலும் உள்ள எல்லா நாடுகளையுமே தாக்கினார்கள். எருசலேம் கோட்டையை கைப்பற்றுவதற்காக இன்று அதை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். திருவிடத்தையும் பெத்சூரையும் வலுப்படுத்தியுள்ளார்கள். நீர் விரைந்து அவர்களை தடுக்காவிடில் இவற்றை விட கொடியவற்றையும் செய்வார்கள். அவர்களை அடக்குவது உமக்கு முடியாமல் போகும் என்று கூறினார்கள். இதை கேட்ட மன்னன் சினம் கொண்டான். தன் நண்பர்கள், படைத்தலைவர்கள், குதிரைப்படை தலைவர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டினான். அயல் நாடுகளிலிருந்தும் தீவுகளிலிருந்தும் கூலிப்படைகள் அவனிடம் வந்து சேர்ந்து கொண்டன. அவனுடைய படை 1,00,000 காலாட்களையும் 20,000 குதிரை வீரர்களையும் போருக்கு பயிற்சி பெற்றிருந்த 32 யானைகளையும் கொண்டிருந்தது. அவர்கள் இதுமேயா வழியாக சென்று பெத்சூருக்கு எதிரே பாசறை அமைத்து பல நாள் போர் புரிந்தார்கள். படைப்பொறிகளும் செய்து கொண்டார்கள். ஆனால் முற்றுகையிடப்பட்ட யூதர்கள் வெளியேறி படைப்பொறிகளை தீக்கிரையாக்கி வீரத்தோடு போர் செய்தார்கள். கோட்டையிலிருந்து யூதா புறப்பட்டு மன்னனுடைய பாசறைக்கு எதிராய் பெத்செக்கரியாவில் பாசறை அமைத்தார். விடியற்காலையில் மன்னன் எழுந்து பெத்செக்கரியாவுக்கு போகும் வழியில் தன் படையை வேகமாய் நடத்தி சென்றான். படை வீரர்கள் போருக்கு ஆயத்தமாகி எக்காலங்களை ஊதினார்கள். யானைகளை போருக்கு தூண்டி எழுப்ப அவர்கள் அவற்றுக்கு திராட்சை ரசத்தையும் முசுக்கட்டை பழச்சாற்றையும் கொடுத்தார்கள். யானைகளை காலாட்படையினரிடையே பிரித்து கொடுத்தார்கள். ஒவ்வொரு யானையோடும் இரும்பு கவசங்களையும் வெண்கல தலை சீராக்களையும் அணிந்த 1000 வீரர்களையும் 500 தேர்ந்தெடுத்த குதிரை வீரர்களையும் ஒதுக்கி வைத்தார்கள். இவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே யானைகள் இருந்த இடங்களில் ஆயத்தமாய் இருந்தார்கள். எங்கெல்லாம் அவை சென்றனவோ அங்கெல்லாம் இவர்களும் சென்றார்கள். அவற்றை விட்டு பிரியவே இல்லை. ஒவ்வொரு யானை மீதும் மரத்தினால் செய்யப்பட்ட வலிமை பொருந்திய அம்பாரி ஒன்று வைக்கப்பட்டு மூடப்பட்டிருந்தது. அது யானையோடு வலுவான கயிற்றினால் பிணைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு அம்பாரியிலும் 4 வீரர்கள் இருந்து கொண்டு போர் செய்தார்கள். யானை பாகனும் அமர்ந்திருந்தான். எஞ்சிய குதிரை வீரர்கள் படையின் இரு பக்கமும் நிறுத்தப்பட்டார்கள். இவர்கள் ஆங்காங்கே தாக்கி காலாட்படைக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். பொன் வெண்கல கேடயங்களின் மேல் கதிரவனின் ஒளி பட்டபோது மலைகள் அவற்றால் ஒளிர்ந்து எரியும் தீப்பந்தம் போல் மிளர்ந்தன. மன்னனுடைய படையின் ஒரு பகுதி உயர்ந்த மலைகள் மீது பரவி இருந்தது, மற்றொரு பகுதி சமவெளியில் இருந்தது. படை வீரர்கள் உறுதியாகவும் ஒழுங்காகவும் முன்னேறி சென்றார்கள். படைத்திரளின் பேரொலியையும் அதன் அணிவகுப்பால் ஏற்பட்ட பேரிரைச்சலையும் படைக்கலங்களால் உண்டான சலசலப்பையும் கேட்டவர்கள் அனைவரும் நடுங்கினர். ஏனென்றால் படை மிக பெரியதும் வலிமை மிக்கதுமாய் இருந்தது. யூதாவும் அவருடைய படையும் போர் புரிய முன்னேறி செல்லவே மன்னனுடைய படையில் 600 பேர் மாண்டனர். மன்னனுக்குரிய படைக்கலங்களை தாங்கிய ஒரு யானையை அவரான் என்னும் எலியாசர் கண்டார். அது மற்றெல்லா யானைகளையும் விட பெரியதாய் இருந்தது. எனவே அதன் மேல் இருந்தவன் மன்னன்தான் என்று எலியாசர் எண்ணினார். அவர் தம்முடைய மக்களை காப்பதற்கும் நிலையான புகழை தமக்கென்று தேடிக்கொள்வதற்கும் தம் உயிரை தியாகம் செய்தார். காலாட்படையின் நடுவே வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இருந்தவர்களை கொன்ற வண்ணம் துணிவோடு அந்த யானையை நோக்கி ஓடினார். அவர்கள் இரு பக்கமும் சிதறி ஓடினார்கள். அவர் அந்த யானைக்கு அடியில் புகுந்து கீழிருந்து அதை குத்தி கொண்டார். அது நிலத்தில் அவர் மேல் விழ அவர் அங்கேயே இறந்தார். ஆயினும் மன்னனுடைய வலிமையையும் அவனுடைய படை வீரர்களின் கடும் தாக்குதலையும் கண்டு யூத மக்கள் அவர்களிடமிருந்து தப்பி ஓடினார்கள். மன்னனுடைய படை வீரர்கள்
அவர்களை துரத்தி கொண்டு எருசலேம் வரை சென்றார்கள். யூதேயாவுக்கும் சீயோன் மலைக்கும் எதிராக மன்னன் பாசறை அமைத்தான். அவன் பெத்சூரில் இருந்தவர்களோடு சமாதானம் செய்து கொண்டான். அவர்கள் நகரை விட்டு வெளியேறினார்கள். ஏனெனில் முற்றுகையை எதிர்த்து நிற்க அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் அங்கு கிடைக்கவில்லை. நிலத்துக்கு அது ஓய்வு ஆண்டாக இருந்ததே அதற்கு காரணம். மன்னன் பெத்சூரை கைப்பற்றி அதை காப்பதற்கு காவற்படை ஒன்றை நிறுவினான். பிறகு திருவிடத்தை எதிர்த்து பல நாள் முற்றுகையிட்டான். முற்றுகை மேடுகளையும் படைப்பொறிகளையும் நிறுவினான். நெருப்பையும் கற்களையும் எரியவல்ல கருவிகளையும் அம்பு எய்யும் வில்களையும் கவன்களையும் செய்தான். அவற்றுக்கு ஈடுகொடுக்கும் முறையில் யூதர்களும் படைப்பொறிகளை நிறுவி பல நாள் அவர்களை எதிர்த்து போராடினார்கள். அது 7வது ஆண்டாக இருந்ததால் உணவு கிடங்கில் உணவுப் பொருட்கள் ஒன்றும் இல்லை. பிறவினத்தாரிடமிருந்து பாதுகாப்பு தேடி யூதேயா வந்திருந்தவர்கள் உணவு கிடங்கில் எஞ்சியிருந்ததை உண்டு தீர்த்துவிட்டார்கள். திருவிடத்தில் சில வீரர்களே இருந்தனர். பஞ்சம் கடுமையாக தாக்கியதால் மற்றவர்கள் ஒவ்வொருவரும் தத்தம் இடத்துக்கு சிதறி போய்விட்டார்கள். மன்னன் அந்தியோக்கு உயிருடன் இருந்தபோது தன் மகன் அந்தியோக்குவை ஆளாக்கி அரசனாக்கும்படி நியமித்திருந்த பிலிப்பு மன்னனோடு சென்றிருந்த படைகளுடன் பெர்சியா, மேதியா ஆகிய நாடுகளிலிருந்து திரும்பி வந்துள்ளான் என்றும் ஆட்சியை கைப்பற்ற முயன்று வருகிறான் என்றும் லீசியா கேள்விப்பட்டான். எனவே அவன் உடனே பின்வாங்குவதற்கு கட்டளை பிறப்பித்து மன்னனிடமும் படைத்தலைவர்களிடமும் வீரர்களிடமும், நாளுக்கு நாள் நாம் வலிமை குன்றி வருகிறோம். உணவுப் பொருட்களும் மிக குறைவாகவே உள்ளன. நாம் எந்த இடத்தை எதிர்த்து முற்றுகையிட்டிருக்கிறோமோ அந்த இடம் வலிமை வாய்ந்தது. நமது ஆட்சியின் நடவடிக்கைகளையும் நாம் கவனிக்க வேண்டிய உடனடி தேவை ஏற்பட்டுள்ளது. ஆதலால் இப்போது இந்த மனிதர்களோடு நல்லுறவு பாராட்டுவோம். அவர்களோடும் அவர்களுடைய இனத்தார் அனைவரோடும் சமாதானம் செய்து கொள்வோம். அவர்கள் முன்பு போல தங்கள் சட்டங்களின்படி நடக்க விட்டு விடுவோம். அவர்களுடைய சட்டங்களை நாம் அழித்ததனால்தான் அவர்கள் சினங்கொண்டு இவற்றையெல்லாம் செய்தார்கள் என்று உரைத்தான். அவனது கூற்று மன்னனுக்கும் படைத்தலைவர்களுக்கும் ஏற்புடையதாய் இருந்தது. லீசியா யூதர்களோடு சமாதானம் செய்து கொள்ள முன்வர அவர்களும் அதற்கு இசைந்தார்கள். மேலும் மன்னனும் படைத்தலைவர்களும் ஆணையிட்டு ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தினார்கள். அதன் விளைவாக யூதர்கள் கோட்டையை விட்டு வெளியேறினார்கள். ஆனால் மன்னன் சீயோன் மலைக்கு சென்று அது எத்துணை வலிமை வாய்ந்த கோட்டை என்று கண்டபோது தான் கொடுத்திருந்த ஆணையை மீறினான். அதை சுற்றிலும் இருந்த மதில்களை அழிக்கும்படி கட்டளையிட்டான். பின்னர் அவன் அங்கிருந்து விரைந்து அந்தியோக்கியா நகருக்கு திரும்பினான். அந்நகர் பிலிப்புவின் கட்டுப்பாட்டில் இருக்க கண்டு அவனோடு போரிட்டு நகரை வன்முறையில் கைப்பற்றினான்.